ஹாய் நண்பா, டாப் மோஸ்ட் எம்என்சி கம்பெனியான இன்ஃபோசிஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் உங்ககிட்ட டைம் இருந்தால் போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். நிறைய பாஸ்ட் அவுட் இருக்கு. நம்ம தமிழகத்தில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஸோ முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுக்கறது உங்களுக்கு 1 செகண்ட் ஒர்க் தான். ஆனால் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபோசிஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்ஃபோசிஸ்ல இருந்து தற்பொழுது ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருக்கு. நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய இன்ஃபோசிஸ்ல உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவல் கேட்டகரி, அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் ஐடி கேட்டகரியில் ஐடி கம்பெனியில் என்ட்ராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜாபுடைய ரோல் வந்து டேட்டா என்ட்ரி ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. ஸோ ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற டெசிக்னேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஒர்க்கோடைய லொக்கேஷன் வந்து சென்னை தான். ஸோ தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா பிகாம் படித்தவங்க, பிபிஏ படித்தவங்க, பிசிஏ, அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, அதுக்கப்புறம் பிஏ படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிடெக் படிச்சிருக்கீங்க, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டாக டிசிஎஸ்ல இன்ஜினியரிங் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி டிசிஎஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கு பிபிஎஸ் வேகன்சி இருக்குது. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபோசிஸ் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேட்கல. அதே மாதிரி உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடிஷ்னலாக உங்களுக்கு அனலிட்டிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. அண்ட் தென் பாஸ்ட் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019, 20, 21, 22, 23 பாஸ்ட் அவுட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். கேண்டிடேட்டை பொறுத்தளவு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அது ரிலேட்டடாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜாக இருக்கட்டும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெர்பல் அண்ட் ரிட்டனில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வீக்லி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து லிங்க்டின்ல அஃபிஷியல் இன்ஃபோசிஸ் பேஜில் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபிஷியல் வேலை வாய்ப்பு தான், சரிங்களா? அதாவது அதிகாரப்பூர்வ வேலை வாய்ப்பு தான். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு gauri.sankar@infosys.com அப்படிங்கிற இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸோடைய அஃபிஷியல் இமெயில் ஐடி தான். இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூமை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சாலே போதும். அந்த ரெஸ்யூம் கூட நீங்கள் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணிருங்க, என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. அண்ட் அதே மாதிரி உங்களை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் அதில் மெசேஜில் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. மற்றபடி எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மும் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் உங்ககிட்ட டைம் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் இல்லை. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுடைய ரெஸ்யூமை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இமெயில் மூலமாக இல்லைனா நீங்கள் ரெஸ்யூமில் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர் மூலமாக உங்களுக்கு வந்து ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதை பார்த்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடச்சிரும். அண்ட் தென் அடிஷ்னலாக நீங்கள் இமெயில் பண்ணும்போது மெசேஜ் பாக்ஸில் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்பெக்டட் சிடிசி, இந்த ஜாபுக்கான சேலரி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கரண்ட் லொக்கேஷனில் நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லிங் டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள், பாசிட்டிவான ஆன்சர் கொடுங்க. அதே மாதிரி இனிஷியலாக உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னை தான். இதை தாண்டி உங்களுக்கு ரீலொகேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சரும் பண்ணிடுங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினை நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மெயிலில் வந்து இன்பாக்ஸ் இருக்கும், அந்த இன்பாக்ஸில் நீங்கள் 4 கொஸ்டினை டைப் பண்ணிவிட்டு அதற்கான ஆன்சரை ப்ரொவைட் பண்ணி ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களை பற்றின டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்யூமை ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, அதாவது சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? அஃபிஷியலாக இன்ஃபோசிஸோட லிங்க்டின் பேஜில் இருந்து தான் இந்த ஒரு ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பமும் தகுதியும் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.